ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வைரமுத்து அவர்கள் ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தாங்க. அந்த புஸ்தகத்தை நான் படிச்சேன். 3ஆம் உலகப் போர் எல்லாருமே வந்து ரொம்ப கேள்விப்பட்ட ஒரு புஸ்தகமா இருக்கும். அந்த புஸ்தகம் படிச்சேன். அந்த புஸ்தகத்துல வந்து ரொம்ப நல்ல ஒரு பாயிண்ட் ஒண்ணு எழுதியிருந்தாங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்குமே அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப என்ன பாதிச்ச ஒரு காரியம். ஒரு ஒரு வயசானவரு ஒரு மூட்டைய தூக்கிட்டு வராரு. மூட்டைய தூக்கிட்டு வரும்போது ஏதோ ஒரு இதுல வந்து மூட்டை கீழ விழுந்துருது. தலையில தூக்கி மூட்டை கீழ விழுந்துருது. விழுந்த உடனே அவரு கூப்பிடுறாரு. யாராவது ஹெல்ப்புக்கு வாங்கடே, ஹெல்ப்புக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. யாரும் பெருசா கண்டுக்கல. வீடுகள் நெறைய இருக்குது. இப்ப கூப்பிட்டா வீட்ல இருந்து ஒருத்தர் வெளிய வந்து பார்க்கணும் இல்லையா? அவர் கூப்பிடுறாரு. வீடுகள் நெறைய இருக்குது. யாரும் வெளிய வரல. உடனே வந்து அவரு திட்டுறாரு. ஏன் ஒருத்தன் கூட வந்து ஆம்பளை கிடையாதா அப்படின்ட்டு. அப்படின்னா அந்த ஊர்ல ஊர்ல ஒருத்தன் கூட ஆம்பளை கிடையாது அப்படின்ட்டு. அப்படின்னா ஆம்பளைங்க எல்லாம் இருந்தா நீங்க ஹெல்ப் பண்ணி தாங்க ஆகணும். நான் ஒரு மனுஷன், நீங்களும் ஒரு மனுஷன், ஆம்பளை இருந்தா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஹெல்ப் பண்ணாமலே இருக்கிறீங்க அப்படின்னாக்கி நீங்க வந்து இங்க யாருமே ஆம்பளை கிடையாது அப்படின்ட்டு உரிமையா சொல்றாரு. சோ அதுதான் நான் வந்து அங்க ஆச்சரியமா பார்த்தேன். உரிமையா சொல்றாரு. என்ன எனக்கு ஒரு உரிமை இருக்குது. என்ன உரிமை? இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய உரிமை. அவங்க ஹெல்ப் பண்ணலனாக்கி நான் திரும்ப கேட்கலாம் அப்படின்றது என்னுடைய உரிமை அப்படின்னு உரிமையா வந்து அவர் கேட்கிறாரு. கேட்ட உடனே ஒரு பெண் அவங்க வந்து மாதவிடாயில இருக்கிறாங்க அப்படின்ட்டு இதுல போடுது. மாதவிடாயில இருக்கிற பெண் அந்த காலத்துல வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனாலும் அவங்க அப்படி கேட்ட உடனே இந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு. என்னடா இது இப்படி பேசிட்டாங்களே அப்படின்ட்டு உடனே அந்த பெண் வெளியே வந்து அந்த மூட்டையை வந்து அவருக்கு தூக்கி வச்சு ஹெல்ப் பண்ணி விட்டு போறாங்க அப்படின்ட்டு. அப்போ இதுதான் வந்து உலகத்துடைய நேச்சர். என்ன எனக்கு வந்து இன்னொரு மனுஷன் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது அவனுடைய கடமை. அதை அவன் கண்டிப்பா செஞ்சாகணும். இல்லைனாக்கி நான் வந்து கேள்வி கேட்கலாம் அப்படின்றது ரொம்ப அழகா வந்து வைரமுத்து அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டேட்டஸும் அதுதாங்க. நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத ரீசெண்டா ஒரு ஒரு வரி ஒண்ணு வாசிச்சேன் Facebookல. நாம் அப்படின்றது நான் எனக்கானது அப்படின்றது மட்டும் கிடையாது. பிறருக்கு நான் என்ன உதவி பண்றேன், பிறருக்கு நான் என்ன செய்யறேன் அப்படின்றத பொறுத்துதான் இந்த நான் அப்படின்றது தீர்மானிக்கப்படுகிறேன் அப்படின்ட்டு. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் மட்டும் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அப்படின்றது எனக்கு பெருசாவே தெரியல. என்ன மற்றவங்களுக்கும் பெருசா தெரியல. நான் அப்படின்றது நான் அது யாரோ ஒரு மனுஷன் அப்படின்னுதான். பட் இந்த 10 வருஷத்துக்கு அப்புறமேட்டு இந்த 10 வருஷத்துல நான் செஞ்ச நிறைய நல்ல காரியங்கள் எனக்கு வந்து என்ன வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுது. ஓ ஜஸ்பின் அவரா ஓகே ஓகே அப்படின்ட்டு என்ன வந்து பதிவு பண்ணுது. என்னன்னா அந்த 10 வருஷத்துல நான் செஞ்ச நிறைய நன்மைகள், இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறோம், படிக்க முடியாதவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம், இப்படி நிறைய விஷயங்கள் செஞ்சதுனால செஞ்சு முடிச்சு 10 வருஷத்துக்கு அப்புறமேட்டு திரும்பி பார்க்கும்போது இப்ப எனக்கு ஒரு ஐடென்டிபிகேஷன் இருக்குது. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா நான் மற்றவங்களுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்றத பொறுத்துதான் வந்துச்சு. சோ நீங்களும் மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து அது ஒரு ஒரு நியதி, அது ஒரு கடமை. அதனால நீங்க வந்து உங்களுக்காக வாழ்ந்துட்டு போயிடாதீங்க, மற்றவங்களுக்கு செய்யுங்க. ஒரு 10 ரூபாய் ஒரு பிச்சைக்காரனுக்கு கொடுக்கறதுனால ஒன்னும் ஆயிட போறது இல்லையே. அதனால நீங்க அப்படின்றது நீங்கள் உங்களை சார்ந்தது கிடையாது. நீங்க என்ன செய்றீங்க அப்படின்றத பொறுத்துதான் நீங்கள் அப்படின்றது தீர்மானிக்கப்படுது. அதனால நீங்க சரியா இருங்க, சரியா செய்யுங்க, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது வந்து நம்ம மேல விழுந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு கடமை. நீங்க இன்னைக்கு செஞ்சீங்கன்னா ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரொட்டீனாயி உங்ககிட்ட தான் வந்து நிக்கும்.